நீங்கள் யாரையாவது 5 பேரை வாழ வச்சேன்னு சொல்லுங்கள். இந்த 5 பேர் எங்களால் வாழறாங்கன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் யாருமே செய்யாமையா வந்து கடலூர் மாவட்ட நிர்வாகிகளாகட்டும் மற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஐயா தலைமையில தான் நாங்கள் இருக்கோம். ஏங்க கோரிக்கை தூண்டுற பசங்க ஏங்க நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு நிமிஷம், இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அங்க இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் சொல்லி சிறை சென்றவனே தலைவன் சொல்லி போட்டு போஸ்ட் ஓட்டினாங்களா இல்லையா? இல்லை கேளுங்க, சிறை சென்றவங்களே தலைவன் எல்லாம் கரெக்டு. நீங்கள் வந்து என்னைக்காவது ஊமை ஜனம், இது ஊமை ஜனமா? முதல்வர் திட்டும் போது எப்படி சொல்கிறீங்க? ஏய் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கணுமா? நான் உனக்கு வந்து 1/2 மணி நேரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், இடஒதுக்கீடை பற்றி கிளாஸ் எடுத்தேன். இது எங்கள் பூமி, எங்கள் நாடு, இடவு தரையா இல்லையா, நடத்துறதே வேறு. ஊமை ஜனங்க பேசுவாங்க அப்படின்ற. அப்போ ஊமை ஜனங்க பேசுவாங்க. இவன் சொல்கிறான் நான் மட்டும் பிறக்கலைன்னா கோவனம் கட்டிக்கின்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மத்திய அமைச்சராக இருந்த உனக்கு வந்து 520 MBBS சீட்டு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஒரே ஒரு இவங்களுக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுக்கு கொடுத்தீங்களா இலவசமாக? சொல்லுங்கள், என்ன இவனுக்கு கொடுத்தேன்னு. அன்புமணி கொடுத்தா மாதிரியா? இல்லை இந்த 25 பேர் செத்து போனாங்களே அவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லுங்கள். இல்லை இந்த சமுதாயத்தில் வேறு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்களா? கொடுக்கலையாங்க, யாருக்கும் கொடுக்கலையே.